கடலூர் மாவட்டம் வேப்பூரில் சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த நிலையில் அதே இடத்தில் மீண்டும் ஒரு விபத்து நடந்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரேம். அந்த விபத்து நடந்த இடத்திலேயே மீண்டும் மற்றொரு விபத்து நடந்திருக்கிறது. அந்த பகுதி தொடர்ந்து விபத்து ஏற்படக்கூடிய பகுதியா, முறையான அறிவிப்பு பலகைகள் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம் பிரேம். நிச்சயமாக பாலவேல், அதாவது காஞ்சிபுரம் மாவட்டத்தை விஜய் வீரராகவன் அவர் குடும்பத்தைச் சேர்ந்த மனைவி மற்றும் தாய் மற்றும் மகளுடன் நேற்று புத்தாண்டு கொண்டதற்காக கேரள மாநிலம் சென்றுவிட்டு சொந்த ஊரான மதுரை மாவட்டத்துக்கு நேற்று தினம் சென்றுவிட்டு நேற்று இரவு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு சென்று கொண்ட வழியில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை அருகே வேப்பூர் அருகே ஒரு கோர சம்பவம் அரங்கேறியது. அதாவது சாலையில் சென்று கொண்டிருக்கும் போதே பின்னால் வந்த லாரி மோதி அவர்கள் ஒரே குடும்பம் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்த சம்பவம் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் உடலை கைப்பற்றி வேப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் அதே இடத்தில் திருச்சியிலிருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த தேசிய நெடுஞ்சாலையில் கண்டெய்னர் லாரி ஒன்று தலைக்குப்பராக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. ஓட்டுநரின் நிலை தடுமாறி தற்போது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் உயிர் தப்பியிருக்கிறார். தற்போது ஜேசிபி இயந்திரம் மூலம் அந்த லாரியை மீட்கும் பணியும் போலீசார் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேப்பூர் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் வேப்பூர், தொரலூர், உளுந்தூர்பேட்டை வழி அந்த சாலை முழுமையாக தற்போது விபத்து என்பது அடிக்கடி ஏற்பட்ட வண்ணம் இருக்கிறது. இதனை தடுக்க கடலூர் மாவட்ட போலீசார் ஏற்கனவே இரவு நேரத்தில் ரோந்து பணியில் ஈடுபடும் போலீசார் தேநீர் கொடுத்து வந்த சூழ்நிலையில் அங்கங்கே எச்சரிக்கை பலகையும் வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது அந்த எச்சரிக்கை பலகை என்பது இல்லாத காரணங்களாலே தற்போது இந்த விபத்துகள் தொடர்கதையா இருக்கிறது. கடலூர் மாவட்ட போலீசார் கூடுதலாக இந்த எல்லை பகுதிகளில் விபத்துகளை தவிர்க்க எச்சரிக்கை பலகை என்பதை அதிக அளவில் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. ஏனென்றால் சாலையை கடக்கும் போன்று ஆடுகள் கடந்த நாட்களுக்கு முன்பதாக நாம் பார்த்தபோது ஆடுகள் 100க்கும் மேற்பட்ட ஆடுகளில் லாரி மோதி தற்போது விபத்துக்குள்ளான சம்பவம் அரங்கேறியது. இதே சூழ்நிலையில் தான் தற்போது இந்த 5 பேர் உயர்ந்திருக்கிறார்கள். இந்த லாரியும் தற்போது நிலை தடுமாறி கவிழ்ந்திருக்கிறது. இந்த கோர விபத்துகள் என்பது அந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கடலூர் மாவட்ட போலீசார் உடனடியாக எச்சரிக்கை பலகையிலையும் ஒலி எச்சரிக்கை பலகையும் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. பலகையில் நன்றி பிரேம், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. News 18 Network.